மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த 12வது மாதத்தின் முதல் வாரத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வணங்கி நான் வரவேற்கிறேன். I greet and welcome the congregation who have gathered here for this first week of December in the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய சபையானது மிஷனரி சபையாக பெந்தோகோஸ்தே அனுபவமுள்ள சபையாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். I would like to announce and inform you all, our church is being developed with the experience of an evangelical ministry, and I would like to keep it very neat. இயேசுவின் மனதுருக்க ஜெப வீடு என்கிற பெயரை ஆண்டவர் 94வது வருஷம் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 40 நாள் ஜெபம் முடியும் போது கொடுத்த அந்த பெயர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். My beloved people, God gave this name, Jesus Compassion Prayer House, in the year 1994 November 9. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டு வந்தபோது 97வது ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு வாசல்ல நான் போட்டிருக்கிற அந்த சிம்பல், அந்த தரிசனத்திலே காட்டினார். இந்த தரிசனத்தை கண்டு நான் உட்கார்ந்து வரைந்து ஒரு சகோதரிட்ட கொடுத்தேன். 4500 ரூபாய் செலவு பண்ணி அந்த சிம்பல் வர வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். My beloved people, as I was continuously praying on September 11th, 1997, God gave me a vision about the logo for our ministry, and I explained it. I drew it by myself and I gave it to a sister who could do it better, and I spent 4,500 rupees to get that logo for ourselves. அந்த லோகோவை ஆண்டவர் காட்டுவாருன்னு நான் ஜெபிக்கல. 7 நாட்கள் தண்ணீர் குடியாமல் புசியாமல் ஜெபித்துக் கொண்டிருந்த போது சரியாக காலை 11 மணிக்கு அந்த தரிசனத்தை உங்களை பார்க்கிறது போல ஆண்டவர் கண்களை மூடி இருக்கும் போது வெளிப்படுத்தினார். My beloved people, I did not keenly pray for this particular logo. I had to pray for something else for 7 days without any meal or a drink. That's when God showed this vision to me. I watched it like watching you all. அதுல இருக்கிற 2 கைகளும் நம்முடைய கைகள். அதுல விலங்கிடப்பட்டிருக்கிறது பிசாசுடைய கட்டு. அதற்கு மேலே ஒரு புறா, அந்த புறாவுக்குள்ளிருந்து ரெக்கைகள் இருந்து கிரணங்கள் இறங்குகிறதை பார்க்கிறோமே, அது கர்த்தருடைய கிருபை, மனதிருக்கம், இரக்கம், தயவு நம்மை விடுதலை ஆக்குகிறது. My beloved people, I would like to explain the logo to you. When you see the logo, it has 2 hands in it. The 2 hands are our hands, and the hands that is being tied, it's all the activities of Satan that's disturbing us. And we could see a dove, and the presence from the dove is the grace and compassion that God is showing towards us. அந்த இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த இருதயம் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது, உங்களுடைய நிந்தைகள் என் ஈரலை பிளந்தது என்று. அப்போ ஈட்டியை எடுத்தான், விலாவில குத்தினான். அந்த 5 அம்புகளும் அந்த இருதயத்தை கிழித்து அதுல இருந்து சிந்தின ரத்தம், அந்த 5 அம்புகளும் 5 காயங்கள், ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து சிந்தின ரத்தம் நம்மை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி நித்தியத்துக்கு நடத்துவதற்கு ரட்சிப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. You could also see a heart in it. The heart has 5 different bows, arrows towards it, which means the 5 different wounds that Jesus Christ took on himself, and with that his heart poured shedded blood, and that blood delivered us from everything, and that is the reason that's been given. நிறைய ஊழியக்காரங்க வந்து சொல்லுவாங்க, பின்னால மாத்திரம் ஒரு சிலுவையை வச்சிட்டு அதுக்கு பின்னாலே ரெட் கலர்ல ஒரு வச்சிட்டீங்கன்னா பாஸ்டர் ரொம்ப பிரசண்டா இருக்கும்னாங்க. நான் சொன்னேன், என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று இயேசு சொன்னார்.
அதன்படி நான் செய்யாதிருக்கிறேன். Many pastors who watched this logo had come and told me, like, if you could leave a cross behind it, it would be really great. That's when I replied to him, the commandment says, do not have any other gods over me. சிலுவையை வச்சுக்கொள்ள வேண்டாம் நான் சொல்லல, சிலுவையை வச்சுக்கிட்டு வாழணும்னு நான் சொல்லல. ஆனா நான் சொல்றது, அந்த பாஸ்டருக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்து தொங்கின சிலுவை இருந்தா கொண்டு வாங்க. I did not mean to not to have a cross. I did not stop anyone having a cross. I did not insist anyone to have a cross. Instead, I told the pastor, if you have the cross that really carried by Jesus, please bring it to me. அப்பதான் நான் சொன்னேன், பின்னாடி ஒரு வாசகம் வைக்க போறேன். Jesus is Lord. இயேசுவே கர்த்தர். அந்த வரியை வைக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமம் நாம் ரட்சிக்கப்படும்படி கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இயேசுவின் நாமத்தார்கள் அல்ல, நாம் ஆவிக்குரியவர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோம். I told the pastor, indeed, you cannot do it, right? So because I'm going to leave a verse saying that Jesus is Lord. When we mention Jesus is Lord, everything comes within it. The Father, the Son and the Holy Spirit. The Trinity is explained very clearly with the verse when we say Jesus is Lord, because the name above all names have been given to Jesus, and that's what we worship. We are not a set of people who worship just Jesus, but we believe in Trinity and we believe in faith, and the Pentecostal advices and background is within us, and we are the people who are called for Jesus to build this community. நாம் எல்லாரும் பெந்தகோஸ்து அனுபவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அதை இன்னொரு காரியத்துல சொல்ல போனா, நாம் எல்லாரும் மிஷனரிகளாக மாற வேண்டும், நாம் எல்லாரும் எழும்ப வேண்டும், நாம் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு ஆதாயப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த சபையினுடைய நோக்கம். The important motive of the church, and it's very important for all of us to understand the fact that we are being built by the experience of Pentecost, and it's very important for each one of us. Also, I would suggest everyone to be a missionary instead, to raise up for God, go and preach the gospel and build the kingdom of God in every place as you go. இயேசுவின் நாமம் என்ற பெயர்ல சபை வச்சிருக்கிறாங்க. அவங்க ஞானஸ்தானமும் இயேசுவின் நாமத்துல தான் கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென் சொல்லி முடிப்பாங்க, பிதாவேன்னு சொல்ல மாட்டாங்க. There are a set of people, a community is being built who worships only Jesus' name. Even when they baptize people, they would say in Jesus' name, and they end the prayer with Jesus' name. They don't take the name of the Lord. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்த்திருப்பீங்க. ஒருவேளை நான் நம்ம குரூப்ல போடுற அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், ஆர் ஸ்டான்லி பிளஸிங் யூத் மிஷன். நான் ரட்சிக்கப்பட்டது பிஜிமா, ஃபுல் காஸ்பல் யங் மேன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அந்த ஸ்தாபனத்தின் பெயர் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட. இப்ப அவங்க பிளஸிங் யூத் மிஷன் மாத்தி இருக்கிறாங்க. அந்த ஊழியத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு, அந்த ஊழியத்திலே தஞ்சாவூர்ல அபிஷேகம் பெற்று, தஞ்சாவூர்லன்னா ஆசீர்வாதம், இயேசுவின் நாமம் சபை ஆசீர்வாதம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். தஞ்சாவூர்ல பண்டிதர் தோட்டத்தில, அந்த பண்டிதர் தோட்டம் என்பது ஆர் ஸ்டான்லியினுடைய மாமனாருடைய தோட்டம். அந்த தோட்டத்தில் நடந்த பிளஸ்ஓல அபிஷேகம் பெற்ற, அங்க நடந்த 84 மிஷனரின்னு ஒப்பு கொடுத்த ஆர்வெஸ்ட் இந்தியா மிஷன், நம்முடைய சபையை 2 சபையும் பிரதிஷ்டை பண்ண எஸ்பி கர்ணிதாஸ் அவர்களிடத்துல நான் 10 வருஷம் மிஷனரியாக ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல ஊழியம் செஞ்சேன். அதுக்கு பிறகு 2000வது ஆண்டுல இங்க வந்த 2001 ஆகஸ்ட் 3வது வாரம் சபையை பொறுப்பெடுத்த. 2003 எங்க ஃபேமிலி செட்டில் ஆன. கர்த்தர் அங்க நடத்தி கொண்டிருக்கிறார். My beloved people, you all know that about my testimony, and I would like to repeat it for you. I was born and brought up in a different community, but accepted Jesus Christ through Fijima Group, Full Gospel Youth Men Association, and now it's known as Blessing Youth Mission, BYM. And I have, whatever I share in the group is of Brother R. Stanley, and I like his guidance. And I was baptized in Tanjore when the Blesso happened in the year
And in the year 1984, I committed myself completely to God, and I surrendered myself to God, and I was guided by a missionary team, Harvest India Mission, and I was missionary for 10 years within them, and I went across Andhra, Tamil Nadu, everywhere to preach the gospel, and there are many people who were baptized through me, and I still proclaim the word of God. I came to Marimal Nagar in the year 2001, and I settled my family in the year 2003, and I'm in your midst in the name of the Lord. நான் இங்கே ஊழியம் செய்வது அப்போஸ்தலர் என்ற பெயர்ல இல்ல, பாஸ்டர் என்ற பெயர்ல இல்ல, நான் ஒரு மிஷனரி. மிஷனரி என்றால் அனுப்பப்பட்டவன் அர்த்தம். இந்த இடத்திற்கு நான் அனுப்பப்பட்டு இங்க ஊழியம் செய்கிறேன், மிஷனரியா இருக்கிறேன். ஆண்டவர் என்னைக்கே நீ புறப்பட்டு வட இந்தியாவுக்கு போவன்னாருன்னா நான் கண்டிப்பா போவேன். அவர் எங்க போக சொல்றாரு அங்க போயிடுவேன். யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஒரு மிஷனரி. நான் as a not pastor, I am only missionary in Tamil Nadu and India. Okay, you understand each and every one. I am not given the name of apostle. I did not come as an apostle. I was called as a missionary. Missionary means a calling. You are being sent. I have been sent through God, and God made me to be here and establish His kingdom here in this particular place. In future, if God wants me to establish His kingdom elsewhere, if He asks me to move to north, I would definitely not hesitate to move. I would rather hand over everything to people here and leave happily. ஒரு நாளும் இந்த ஊழியம் என் சுய பலத்தோடும் என் சுய புத்தியோடும் என் சுய அறிவோடும் நடக்கிற ஊழியம் அல்ல. ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி, ஆண்டவர் அழைத்த அழைப்பின்படி இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க யார் கேட்டாலும் சொல்லுங்க, எங்க பாஸ்டர் மிஷனரின்னு சொல்லுங்க. This ministry is not solely dependent on my self knowledge or my self insistence, but it's completely based on God's will and purpose, and I'm here in midst of God, in midst of you, just to proclaim the word of God and guide you in the ways that God shows me through His vision and calling, and nothing much. நீங்கள் கொடுக்கின்ற தசமபாகம் காணிக்கைகள் எல்லாம் கணக்கிடப்படுகிறது. அது எல்லாருக்கும் முன்பாக வீட்டிலே பகிரங்கமாக வைத்திருக்கிறேன். அதை நிர்வகிக்கிறதற்கு, அதை கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கிறதுக்கு பிரதர் ஸ்டான்லியும் சிஸ்டர் ரேணுவும் அதை பொறுப்பெடுத்து செய்து கொண்டு வருகிறார்கள். அதே போலவே சபையிலே முக்கியமான அபிஷியலான காரியங்களை அவங்க தான் கவனிக்கிறாங்க. நீங்க அவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். And all the tithes and offerings we receive in the church is being handled by Brother Stanley and Sister Renu, and the accounts notebook is kept. Anybody could come and check it. It's in my house, and there's no secrets in the church, and anything related to the church or the organization you can check with them and they would explain it to you. இந்த பில்டிங்குக்கு நான் எவ்வளவு லோன் வாங்கி இருக்கிறேன் அந்த கணக்கும் இருக்கிறது. அதே மாதிரி யார் யார் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்களோ அதற்கான கணக்கும் இருக்கிறது. அதற்கான செலவுகளும் தனியாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய விருப்பம் எல்லாம் எப்பொழுதும் சொல்ற மாதிரி 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போகணும். அதை இதுவரைக்கும் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்னும் 100 மார்க் எடுக்கணும்னு ஆசை இருக்குது, அதையும் நிறைவேற்றுவேன். The loan details that I had received for this particular building has also been kept very clearly, and the offerings that I received from the church is also mentioned very clearly. All my thought and all the process that I do is just, as I always say, just to take 35 marks and go to the next move and not stay here. ஆவியானவர் அதை சொல்லும்படி என்னை ஏவினார். ஆகவே இவ்வளவு நேரம் இந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். தெளிவடைந்திருப்பீர்கள். அப்படி தெளிவு அடையாவிட்டால் என்னை தனிப்பட்ட விதத்தில் வந்து பேசுங்கள், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் விவரிக்கிறேன். Since the Holy Spirit insisted me to talk about this, I just spoke about this. I hope you all are clear about what I spoke. If you are not clear yet, I would request you all to come and meet me in person to get clarity. நீங்கள் தருகின்ற காணிக்கைகளுக்கானாலும் தசமபாகங்களுக்கானாலும் மனுஷர்களாக சபையாராக உங்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியோடு இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வர கிருபை தந்திருக்கிறார். இன்னும் கிருபை தருவார்.
God has been gracious enough and guiding me graciously to handle the tithe and the offerings that I receive in the church, and I've been with a just feeling here, and God is watching over me. நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் போகலாம். Let's get ourselves directed to the word of God. எனக்கு அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறபடி எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். My beloved people, as we continuously meditating in the book of Ezra, let's turn to Ezra chapter 9 verses 8. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord our God to leave us a remnant to escape and to give us security in his holy place, that our God may enlighten our eyes and give us a little reviving in our bondage. அன்பானவர்களே, இதை நான் எப்படி படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறேன். அப்படி நீங்கள் படிக்கலாம். My beloved people, I would like to teach you all to read this particular verse, and you can continue to read that way. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord our God to leave us a remnant to escape and to give security. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே எங்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு குச்சை கொடுக்க அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord our God to give us a security in his holy place. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord that our God may enlighten our eyes. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்க அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for a little while grace has been shown from the Lord our God to give us a little reviving in our bondage. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வருகிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் உம்மாலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. Having explained all this, I would like to tell you few things from this and tell you what the sermon for the day is. And now for a little while grace has been shown from the Lord to keep a few survivors, a remnant to escape. நாம் இந்த நாட்களிலே தப்பின சிலராக மீதியாக இந்த உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். My beloved people, these days we have been considered and kept as a people who escaped from all the tortures and been kept by his grace. ஒரு உதாரணத்தோடு கூட இந்த செய்தியை எனக்கும் உங்களுக்கும் விளக்குவது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று என் ஆவியிலே நான் நம்புகிறேன். Explaining this particular sermon with a parable or an example would definitely make it very clear for you, and I feel confident about it, and I would suggest you all to listen carefully. உங்களுக்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். For reference, let's turn to the book of 1 Kings chapter 19 verses 5 and 6. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ கயலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது.
அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். Scripture says, and as he lay and slept under a juniper tree, behold, then an angel touched him and said unto him, Arise and eat. And he looked, and behold, there was a cake baked on the coals, and a jar of water at his head. And he did eat and drink, and laid himself down again. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா என்கிற மனிதன் தேவனாலே நடத்தப்பட்ட ஒரு மனிதன், தேவனுக்காக வைராக்கியமாய் விளங்கின ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. My beloved people, as we all know about Elijah, who was guided, who was built by God himself, he was a prophet. நீங்கள் வீட்டிலே போய் இதனுடைய 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம் வீட்டிலே போய் படியுங்கள், உங்களுக்கு புரியும். இன்றைக்கு உங்களுக்கு புரிவதற்காக சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். Once you get back home, I would request you all to read from 1 Kings chapter 16, 17 and 18 for better understanding. Now for the sermon, to make it very clear, I would like to comment on few things and help you out. இந்த எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து பயங்கரமாக ஜெபம் பண்ணினான் என்று யாக்கோபு 5ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். In James chapter 5 verses 5, in the last verses we could see, Elijah was one among a people like us who were unto turbulences. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எலியா ஒரு பக்தி உள்ளவனாக வைராக்கியம் உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தான் என்பதை வேதம் சொல்லுகிறது. The scripture also says Elijah was very faithful and he was very strong by faith. இங்கே 19ஆம் அதிகாரத்திலே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்து இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போ, ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். From the chapter 19 we just read, I would like to continue to read 14th and 15th verse for you. It says, and he said, I have been very jealous for the Lord God of hosts, because the children of Israel have forsaken your covenant, thrown down your altars, and slain your prophets with the sword, and I, even I only, am left, and they seek my life to take it away. And the Lord said unto him, Go, return on your way to the wilderness of Damascus, and when you come, anoint Hazael to be the king over Syria. இந்த எலியா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான், என்னை எடுத்துக்கொள்ளும். Here we could see Elijah looks up to the Lord and prays God, please take me. நான் இருக்க எனக்கு பிடிக்கல. I do not like to be here. எனக்கு ரொம்ப என்ன போல இருந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி இருக்கிறேன், எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்றான். He says, all the prophets like me were being killed, and it's only me who have been saved and rescued. I did not want to live, please kill me. இந்த 19ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து போஜனம் பானம் பண்ணி அவன் ஓரே மட்டும் நடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. And if we could see the 7th and 8th verse, and the angel of the Lord came again the second time and touched him and said, Arise and eat, because the journey is too great for you. And he arose and did eat and drink, and went in the strength of the food 40 days and 40 nights unto Horeb, the mount of God. பாருங்க, 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளையும் கொன்று விட்டவன், 3.5 வருஷம் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணி இருந்தவன், அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்து விடுகிறது.
எப்படியாவது யெசபேல் என்னை கொன்று விடுவாள் என்று அவர் தீர்மானித்து பயந்து கிடக்கிறான். My beloved people, Elijah was a person who overtook 400 people and all the idols, and he prayed for 3.5 years for the rain, and this kind of a person is now scared looking for Jezebel, maybe she would kill. இங்கே வேதம் சொல்லுகிறது 4வது வசனம் 1 ராஜாக்கள் 19:4 அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். Here in the 4th and 5th verse we just read, it says, but he himself went a day's journey into the wilderness and came and sat down under a juniper tree, and he requested for himself that he might die, and said, it's enough, O Lord, take away my life, for I am not better than my fathers. And as he said, lay and slept under a juniper tree. Behold, then an angel touched him and said unto him, arise and eat. சூறை செடியின் கீழே படுத்துக் கொண்ட அனுபவம் ஒன்றுதான். ஆனால் அந்த அனுபவத்திலே 2 காரியங்களை எலியா வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். It's a one single experience of lying under a juniper tree, but where Elijah explains 2 different things that's happening there. ஒன்று சொல்லுகிறான், என்னை எடுத்துக்கொள்ளும், எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாக போறேன், என்னை சாகணும், என்னை எடுத்துக்கோ அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணான். The first thing is Elijah prays saying that, take away my life, O Lord, I did not want to live, neither I'd like to live, I just wanted to leave this world, please take my life away. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான். குடும்பத்துல ஒரு சின்ன கஷ்டம் வந்தா, சின்ன குழப்பம் வந்தா நம்ம சொல்ற வார்த்தை, நான் இருக்கிறத விட செத்தா நல்லா இருக்கும். Many of us these days are more like Elijah. Whatever a small issue arises in the family or any problems that is to be faced, we immediately say, instead of living in this world, it's better to die. எல்லாரும் சாகணும், எப்படியாவது சாகணும். சாவுக்கு காரணம் என்ன? எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு வாழ பிடிக்கல. இப்படிதான் நம்மளும் பேசுறோம், எலியாவும் அப்படிதான் பேசுறோம். Everyone wanted to die. The reason for this request is nothing but there is no peace in their life. Like us, Elijah also prays for the same thing. பாருங்க, 3.5 வருஷம் மழை பெய்யாதபடி கருத்தா ஜெபம் பண்ணவன் சொல்றான், நான் சாகணும், என்னை எடுத்துக்கோ அப்படின்னு ஜெபம் பண்ண. If we look here, 3.5 years, Elijah prayed that he wanted rain, and this kind of a strong, faithful man prays unto God saying that he wanted to die. திரும்பவும் ஜெபம் பண்றான், மழை பெய்யுது. அப்ப அவன் சொல்றான், நான் சாகணும், என்னை எடுத்துக்கோ, ஜெபம் பண்ண. Again when he prays, rain falls, and again he says he wanted to die. இளம் வாலிபர்களை பார்த்து கேளுங்க, எங்க அம்மா எப்பவும் அடிக்கிறாங்க. அம்மா அப்பா அடிக்கிறத பாக்குறாங்களே தவிர அந்த அடிய மேல விழுவதற்கு யாரு காரணம்னு அவங்க விளங்கி கொள்றதில்ல. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழணும்னு விரும்புறாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு விருப்பம் இல்லை, நான் எங்கேயாவது போய் சாவு. If you ask the teens, they would say, I didn't want to live in this life because my parents are always with strict order and they are beating me and they are not treating me well, but they are not realizing the fact, the reason for the beatings and the scoldings are themselves and nothing from outside, and without realizing that they would say, I would like to go somewhere and finish my life. எங்க வீட்டுல ஒரு வாண்டு இருக்குது, அம்மா துண்டு தான் இருக்குது. அவங்க அம்மா ஏதோ பண்ணாங்கன்னு சொல்லி பைய மாட்டிக்கின்னு பைய கையில எடுத்துக்கின்னு நான் போய் தாத்தாவை பிக்கப் பண்ணிட்டு கார்ல நாங்க எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னு கேட்ல வந்து நிக்குது. இந்த போட்டோ அனுப்புனாங்க. சிரிக்கிறதா 2 பொத்தர்தான் தெரியல, துண்டுதான் இருக்குது. ஆனா அதுக்குள்ள பாருங்க என்ன பண்ணுது, அந்த சிற்றைய தண்டிக்கிறத ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் இல்ல என்பது நல்லா விளங்குது. We have a toddler at our house, and recently something happened with
her grandmother and herself, and she immediately packed all her bags and said that I would go and pick up grandfather and go somewhere in car. The fact that is she is young and she could not realize anything else apart from the condition that's been told. அந்த போட்டோவை பார்த்தோன்னே எனக்கு அங்க உட்கார்ந்து பயங்கரமா சிரிச்சுட்டேன். இது அம்மா துண்டு இருக்குது, இதுக்கு இந்த எண்ணமெல்லாம் எப்படி வருதுன்னு தெரியலையே. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிவியில கிட்ஸ் ப்ரோக்ராம் என்ற பேர்ல பாக்குற அந்த காரியங்கள் தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறதை நான் பார்க்க முடிகிறது. அன்னைக்கு முடிவு எடுத்துட்டேன், டிவியில ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல அவ இருக்கக்கூடாது, செல்லு 1 மணி நேரத்துக்கு மேல 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா கையாள ஆரம்பிச்சிருக்கிறேன். அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. As I saw the picture, they sent me a photograph, and when I saw it, I laughed loud because I didn't know what to do. I couldn't realize what the reason behind all this kind of activities, because none of them would do it generally. And I realized it is because of the television and the kids program that's been displayed in the television, and told her very clearly, with more than half an hour or an hour, you should not use the TV or the mobile phone. நல்லா நீங்க கவனிக்கணும், யாரு கேட்டாலும் ரட்சிக்கப்பட்டவங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதான்னா என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் நான் தைரியமா சொல்றேன். If you were to see people who accepted Christ, delivered by Him and sanctified and sitting in the church, are more or less similar to people who haven't realized what salvation is. Both of them travel in the same thing. Though you have faith, yet you have intention to die and finish your life when you don't have peace in it. யார பாருங்க, சாகணும் வாழ பிடிக்கல, சாகணும் இருக்க பிடிக்கல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ற கூமுட்டைகள் அப்படிதான் இருக்குது, பார்த்து வச்சு கல்யாணம் பண்ற கூமுட்டைகள் அப்படிதான் இருக்கு. Whoever you see and ask, they would say, I did not live a proper life, I prefer dying because I'm not interested in living further. People, those who get into a love marriage or an arranged marriage, everyone have the same thoughts. செத்து போறது ரொம்ப ஈஸி கிடையாது. எவ்வளவு பேர் ட்ரை பண்ணி பார்த்து தோல்வி அடைஞ்சு பாதிக்கப்பட்டு உடல் ரீதியா வியாதியாகி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். It's very important for us to understand living a life or leaving the world is not as easy as we think. Many people have tried it. Many people have gone to the deathbed, yet they have been saved, and now they have some kind of defects in their body and in mind. நானும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. என்ன எஸ்எல்சி ஃபெயில் ஆயிட்டுன்னு அடிச்சாங்க, 25 மாத்திரை காடினால் முழுங்கிட்டேன். அது எங்கெல்லாம் போய் ஒட்டிச்சோ அங்கெல்லாம் ஓட்ட விழுந்துருச்சு. எல்லாம் மருந்து எடுத்தாங்க. 9வது நாள் அந்த மேடம் எடுத்து காட்டுறாங்க, இவ்வளவு பேஷன் இவ்வளவு விஷம் குடிச்சிருக்கிறீங்கன்றாங்க. ஆனா பாருங்க, அப்பவும் சாகணும் தான் தோணுதே தவிர நல்லா வாழணும்னு போகல. அந்த மாத்திரை சாப்பிட்டதுனால வயிற்று வலி, ஜீரண உறுப்புல ஓட்ட, எந்த டாக்டராலும் காப்பாற்ற முடியல. இப்ப சாக நேரம் ஓடி போறேன். இயேசு, நீ சாக பிறந்தவன் அல்ல, நீ வாழ பிறந்தவன். உன் வாழ்க்கை முடிந்து விடுகிற வாழ்க்கை அல்ல, நீ சாதிக்க வேண்டியவன் என்று கிறிஸ்து உனக்கு ஜீவன், சாவு உனக்கு ஆதாயம் பேசி என்னை ரட்சித்து இருக்கிறார். I am not peculiar or away from all this. Even I have tried committing suicide because when I lost my marks in my 10th, my parents begged me, so I decided to commit suicide and had 25 cardinal tablets. And wherever these tablets were infused, every place has got holes, and that's when I lost my appetite, and I had severe stomach pain, and my digestive system had many holes in it, and I was treated but nothing could cure me, and that's when I decided to commit suicide again. And when I went running to the station, running to get myself hit by a train, that's when God shows me and He said, you're not born to die, but you're born to live and prove the world that I am the Lord. And He told me very clearly, Christ is your life and death is your wage. I have shed my blood for you and you shall not do it anymore. 3 முறை ஜிஹெச்ல எலிமா கொடுத்தாங்க. எலிமா கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். எலிமானா இப்படி ஊத்த மாட்டாங்க, பின்னாடி பைப்பு சொருவிட்டு புனல்ல ஊத்துவாங்க, வயிறு எவ்வளவு பெருசாயிடும்.
எடுத்தாங்கன்னா சும்மா அடி பிச்சுக்குன்னு வர எல்லாம். அந்த மாதிரி 3 முறையும் கொடுத்து 3 முறை ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு தொத்தி விட்டாங்க. Have been given enema thrice in GH and 3 times they tried to do the operation and 3 times it got failed. எங்க அப்பாவை பார்த்து கூப்பிட்டு டாக்டர் சொன்னார், யோ குப்சாமி நாயுடு யாரு அது, என் படுத்துன்னு இருக்கிற மயக்கத்துல கூப்பிட்டு உன் புள்ளைய இங்கெல்லாம் காப்பாற்ற முடியாது, ஆபரேஷன் பண்ண முடியாது, அமெரிக்காவுக்கு போன அந்த ட்ரீட்மெண்ட் ஒன்னும் இந்தியாவில வரல, கிட்டத்தட்ட 18 இருந்து 20 லட்சம் செலவாகும், அதனால கொண்டு போய் அவன் என்ன கேட்கறேன் வாங்கி கொடுங்க, கொஞ்ச நாள் செத்துருவான் அப்படின்னு தந்தெடுத்து டாக்டரும் விட்டார். The doctors there said, called my father and said, we cannot do any kind of a treatment here because it's not been implemented in India yet. You might take him to US probably. So he might die in couple of days, or you can give him whatever he wishes to have and then you can take him back home. தற்கொலை செய்துக்கிறது பெரிய சாதனை இல்ல, அதுக்கு பிறகுதான் பெரிய போராட்டமே இருக்குது. It's not a great thing to commit suicide. It's not an achievement to commit suicide, but there is a great tribulation that comes after that. அப்படிதான் இந்த எலியா சொல்றான், நான் செத்தா நல்லா இருக்கும். யாரெல்லாம் இது வரைக்கும் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறீங்க? Likewise Elijah says it will be better if I die. How many of you have said that? தைரியமா கையை உயர்த்துங்க, நான் செத்தா நல்லா இருக்கும், நான் செத்துடுறேன், சூசைட் அட்டன் பண்ண தீர்மானம் எடுத்தோம், கையை உயர்த்துங்க. வெட்கப்படுவானா? எல்லா வீட்டுல நடக்குதுதான். Whoever tried to commit suicide can raise your hands. ஆனா எத்தனை முறை செத்து இருக்கணும்? நம்ம சாகலன்னு போனவங்க எத்தனை முறை செத்து இருக்கணும்? ஏன் சாகல? அப்படின்னா கர்த்தர் இந்த பூமியில உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். How many times ever you have tried, you haven't passed away because God had a plan and purpose for you. Unless and until He fulfills His promises and purposes that He has for you, has on you, you might not die. எனக்கு நடந்த அந்த விபத்துக்கு பிறகு டாக்டர் கைவிட்ட பிறகு 5 வருஷம் சமா கஷ்டப்பட்டேன். ஏப்ரல் 25 வருதுன்னா காலையிலேயே கிடு கிடு கிடுன்னு ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் குடிக்க ஆரம்பிச்சிடும், அது பயங்கரமா போய்கிட்டே இருக்கும். ஆனா இயேசு என்னை ரட்சித்தார். 82 ஏப்ரல் 25 நீ கொరకు மரணிச்சான், உனக்காக நான் மரித்தேன்னு சொன்னார். அன்னையோட என் காரியங்கள் எல்லாம் முடிந்தது, அவருக்கு மகிமையாக வாழ்கிறேன். From that day till 5 years I have been struggling with this stomach pain, and every April 25th when the days passes I would be like scared a lot and I'll go and consume a lot of alcohol to avoid the pain. Likewise, as I was doing this in the year 1982 April 25th, as continued to do it, God spoke to me, I died for you and you shall be saved, and that's when I was saved for the Lord. இப்போ எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேக்குது. என்னன்னு கேட்டா, அப்ப மாத்திரமா முடிவு எடுத்த, இப்ப கூட தான் அவனா செத்துருவேன்ங்கிற அப்படின்னு ஒருத்தர் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கணும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா யாருக்குமே அது விதிவிலக்கு அல்ல. சொல்லுவான், உங்ககிட்ட இருக்கிறத சத்தா நிம்மதியா இருக்கும். ஜோ சொன்னது இல்லையா, பாருங்க எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம். அப்படி செத்து இருந்தா நம்ம கதியெல்லாம் என்ன ஆயிருக்கும். ஆனா ஒண்ணு மாத்திரம் உண்மைங்க, பக்கத்துல பார்த்து அவங்க முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, நீ சாவது சாதனை அல்ல, சாவை ஜெயித்து வாழ்வதுதான் சாதனை. நீ சாகிறது தேவனுக்கு விருப்பம் இல்ல, வாழ்ந்து பெரிய காரியங்களை செய்வதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சாக வேண்டும் என்று சூறை செடியின் கீழே படுத்திருந்த இந்த எலியாவுக்கு கர்த்தர் சுட சுட அப்பத்தையும் சுட சுட இறைச்சியும் கொடுக்கிறார். My beloved people, as we saw this kind of Elijah with this kind of a thought, he is lying down under the juniper tree. To this person, God is sending an angel with a cake that's been baked and water. இந்த எலியாவுக்கு இந்த அப்பம் கொடுத்து தண்ணீர் கொடுத்த அந்த முதல் சம்பவம் இருக்கிறது. எலியா சொன்ன அந்த தற்கொலையை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் கொடுக்கிற பலம். The first incident that we could see, having a cake and a water that God sent through an angel to Elijah, this is a strength
and the power that God is giving to Elijah to overcome his thought of anxiety to go towards death. இந்த வேத பகுதி சொல்லுகிறது எலியாவுக்கு தேவனுடைய தூதன் மூலமாக அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்படுகிறது. This particular passage in the scripture says, through the angel, God sends cake which was baked on the coals and a jar of water. அதை சாப்பிட்ட உடனே அவனுக்குள் இருந்த மரணம், சாகனம், தற்கொலை எண்ணத்தை அவன் ஜெயம் கொண்டு தேவனுக்காக மறுபடியும் படுத்து நித்திரை செய்கிறான். That particular spot, that particular moment, he is just giving up his thoughts to die, and instead he consumes food, he drinks water and gains the strength to live for God and lays down again. நல்லா புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, எலியா அப்பத்தை சாப்பிட்டு தண்ணீரை குடித்ததினாலே மரணத்தை ஜெயிக்கிறார். Beloved people, listen very carefully. Here Elijah, upon consuming the cake and water, he overcomes death. அந்த அப்பத்தையும் தண்ணீரையும், அப்பத்தை சாப்பிட்டு தண்ணீரை குடித்ததினாலே தன் சிந்தனையை, தன் அறிவை, தன் புத்தியை, தன்னுடைய எல்லா தோல்விகளை அவன் ஜெயம் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். Upon consuming the bread and water, we could see he is overcoming all his unnecessary thoughts, his mind and his actions. Everything are being consolidated, everything is being overtaken through this. அப்படியானால் தற்கொலை செய்து கொள்வதை தேவன் விரும்புகிறாரா என்று கேட்டால், தற்கொலை செய்து கொள்வதை தேவன் ஒரு காலமும் விரும்பவில்லை. Therefore, if you ask me, does God like people who commit suicide? Definitely not, is my answer. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே உங்களுக்கு தெளிவாக காணப்படும். If we could turn to the prophetic book of Ezekiel chapter 18 verses 31 and 32, if we could read it, we could clearly understand. எடுத்தவங்க படிங்க. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இல்லாதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். Cast away from all your transgressions by which you have transgressed, and make you a new heart and a new spirit. For why will you die, O house of Israel? For I have no pleasure in the death of him that dies, says the Lord God. Therefore, turn yourselves and live. சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. The scripture clearly mentions that God has no pleasure in the death of him that dies. பைபிள்ல தற்கொலை பண்ணிக்கின ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒன்று அகிதோப்பேல், இன்னொன்று யூதாஸ். அகிதோப்பேலுடைய காரியம் ஜெயமாய் போவாதனால அவன் நான்று கொண்டு சாகிறான். யூதாஸ் தன்னுடைய பிழையை உணர்கிறான், அறிக்கை செய்யவில்லை. 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு போய் நான்று கொண்டு சாகிறான். அவன் தொங்கன கையில் அவனுக்கு இடம் கொடுக்கல, அங்கிருந்து கட்டாயி தலைகீழ விழுந்து வயிறு வெடித்து சாகிறான். அப்போ சொல்ல முடிக்கிறது. There are two people who committed suicide in our scripture. One is Ahithophel and second one is Judas. As we see, Ahithophel, his kind of counseling were not pleasing God, so he had to find this decision. And Judas, he just threw 30 silver coins over the church, over the temple of God, and just goes and dies. இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான செய்தி இருக்கிறது. எலியா அப்பம் சாப்பிட்டான், தண்ணீர் குடித்தான், மரணத்தை ஜெயித்தான். In these days, it's very important for us to realize and understand this particular sermon. It says Elijah had bread, consumed bread, water, and he overcame death. நாம் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்திலே அப்பம் சாப்பிடுகிறோம், திராட்சை ரசம் குடிக்கிறோம்,
நாம் சாவை ஜெயித்துக் கொண்டிருக்கிறோம். Every month on the first week, we are consuming the bread and we are drinking the wine and we are overcoming death. வேதம் சொல்லுகிறது, யோவான் 6ஆம் அதிகாரம் 32 35 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்கே யார் அந்த அப்பம் என்பதை தெளிவாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். இந்த அப்பத்தை புசித்து அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆ ஆண்டவரே, ஆ இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவனை என்னிடத்தில் வருகிற ஒருவனாகிலும் நம்ம புரியல. என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். ஆமா, நீங்கள் என்னை கண்டிருந்தோம், தண்டிருந்தும் முண்டிருந்தும் படிக்கிறாங்க எங்க மேடம். கண்டிருந்தும் விசுவாசிக்கவில்லை. என்னப்பா, விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். படிமா, அது அப்புறம் வரும். எல்லாம் நீங்க கவனிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அழிவு இல்லை. என்னிடத்திலே வந்து நான் தருகிற ஜீவ அப்பமாக என்னை புசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு மரணம் இல்லை, அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்பது இந்த செய்தி. My beloved people, as we just heard from John, let's turn to book of John, chapter 6, verses 32 to 35. In that, Jesus says, verily, verily, I say unto you, Moses gave you not the bread from heaven, but my Father gives you the true bread from heaven. For the bread of God is he who comes down from heaven and gives the life unto the world. Then I said unto them, I am the bread of life, that he comes to me shall never hunger, and he that believes on me shall never thirst. I said unto you, that you also have seen me and believe not. வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதே யோவான் 6ஆம் அதிகாரத்தை 48 58 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நானே ஜீவ அப்பம், ஜீவ அப்பம் நானே. மறித்தார்கள், வானத்திலிருந்து வந்த அப்பம் இதுவே. எதுவே? இயேசு கிறிஸ்து தான் வானத்திலிருந்து வந்த அப்பம். அடுத்த வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்திலே ஜீவிப்பதற்காக என் மாம்சத்தை கொடுக்கிறேன் என்று சொல்றார். இந்த மாம்சத்தை புசித்து இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் மரிப்பதில்லை, மரணத்தை ருசி பார்ப்பதில்லை, அவன் வாழ்விலே நித்திய வாழ்வை அடைவான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். In the same chapter, if we could read from 48 to 58, we could realize that Jesus himself, the bread of life, and he says very clearly, the bread that comes down from heaven, and that man may eat thereof and not die. I am the living bread which came down from heaven. If any man eat of this bread shall live forever. And the bread that I will give is my flesh, which I will give to the world for the life. It says very clearly
this is not the bread that what we consume on a regular basis. This is the bread that God has given us as flesh through Jesus Christ, as his flesh was torn apart for us. As we consume the bread and wine these days on the first week of every month, we do not look for death. We do not face death. We do not taste death. We all are called to taste the eternity. எப்படி எலியா தேவ தூதன் கொடுத்த அப்பத்தையும் அந்த தண்ணீரையும் குடித்து மரணத்துக்கு விலக்கி மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டானோ, அதே போலவேதான் சபையாராகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணும் போது இந்த உலகத்தின் மரணத்தை ஜெயிக்கிறோம். இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற கடலின் மரணத்தையும் நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். Like Elijah rescued himself from death after eating the bread and water that was given by God, he overcomes the death, he overcomes the fear of death. Likewise, these days, as we consume the bread of God, Jesus, and the body of Jesus and the wine, we also overcome the life of death. Where we tend to see there is a death in the world, we overcome this as well as a second death which is being called as hell. We overcome all of these as we consume the bread of Jesus and the wine. அதே போலவே எலியா சூரியன் செருகிய படுத்து விட்டான். அவன் மரண போராட்டத்திலிருந்து விடுபட்டு படுத்து விட்டான். ஆனால் கர்த்தர் அப்படி படுத்து விடுகிறது எலியாவை குறித்த நோக்கம் அல்ல. அவன் எழுந்து பிரயாணம் பண்ண வேண்டும், தேவனுக்காக நடக்க வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறான். We could see after consuming the bread and water, Elijah again sleeps, again lays under the juniper tree and sleeps. That is not the will of the God. That is not the purpose of Elijah's life in the world. So God sends his angel again, wakes him up and again serves him bread and water. அவன் எழுந்திருந்து அந்த அப்பத்தை புசித்து அந்த தண்ணீரை குடித்து அங்கே மறுபடியும் படுத்துக் கொள்ளவில்லை. அந்த போஜனத்தின் பலத்தினாலே ஒரே முறைக்கு நடக்கிறான். Elisha did not lay again the second time after consuming the bread and water. Rather, he arises and walks until Horeb. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இந்த எலியா தனக்கு கிடைத்த அந்த உணவின் பலத்தை வைத்து ஒரே வரைக்கும் எத்தனை நாள்? 40 நாள் இரவும் பகலும் நடக்கிறான். சோர்வில்லாம அசதி இல்லாம நடக்கிறான். As the scripture says, whoever stays firm until eternity shall be saved. Likewise, Elijah stood firm in the Lord, overcame death, and he walks 40 nights and 40 days unto Horeb, and he was saved. இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிக்கிறார். நான் மாம்சத்தினாலும் நான் உணவினாலே வாழ்கிறவன் அல்ல, நான் தேவனுடைய வார்த்தையினாலே வாழ்கிறவன் என்று மத்தேயு 4:4 தெளிவாக சொல்லுகிறார். நான் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையினாலே வாயிலிருந்து வந்த வார்த்தையினாலே பிழைக்கிறவன் என்று தைரியமாய் சொல்லி சாத்தானை ஜெயிக்கிறான். In the New Testament, days of Jesus, after his fasting for 40 days and 40 nights, we could see Jesus is being tempted by Satan, and he takes him and he says, that's when Jesus condemns Satan and says, I shall not only live by bread, but I live by the word that comes out of the Lord, every word that proceeds out of the mouth of the God. This is the faith and this is the condemnation that Jesus gave unto Satan. முதலாவது எலியா மரணத்தை ஜெயிக்க பயன்பட்டது அப்பமும் தண்ணீரும். நாமும் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் ஜெயிக்க நமக்கு பயன் தருவது இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சமாகிய அப்பமும் அவருடைய ரத்தமும் நமக்கு ஜெயம் தருகிறது. My beloved people, we saw firstly, Elijah consumes bread and water and overcomes death. Likewise, we people in these days, after attaining salvation, we consume the
flesh of Jesus and the blood of Jesus, the bread and the wine, and we overcome the death in the world and look forward to eternity. And here the second thing we could see, Jesus, as he gets tempted by Satan, he says, the bread is not just the bread, but I live with every word that proceeds from the God. எலியாவை சூரேசனின் கீழாக இருந்த அவனை எடுத்து ஒரே வரைக்கும் நடத்தினது என்னவென்றால், தேவன் கொடுத்த அப்பமும் அந்த தண்ணீரும் அந்த பலத்தினால், போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் நடக்கிறார். நமக்கு இது போஜனமாய் இருக்கிறது, ஜெபம் தண்ணீராய் இருக்கிறது, பரிசுத்த ஆவி தண்ணீராய் இருக்கிறார், பலனாய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் வேத வசனத்தை நாம் புசித்து பரிசுத்த ஆவியின் பலனால் நிரப்பப்பட்டு வாழ்கிறோமோ, நாம் நடக்க பழகிக் கொள்ளுகிறோம், நடக்குகிறோம், ஜெயத்தை அடைகிறோம். As we saw that Elijah was lying under the juniper tree, has been moved until Horeb only with the strength that he received through the bread and water that was sent from God. Likewise, these days the bread and water for us are the living word of God as bread, and the Holy Spirit's presence as water. When you consume this in prayer, when we intake this on our day-to-day life, definitely we would face eternity and we would have the strength to move until eternity and to seek kingdom of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற இந்த உணவு, பைபிள், இந்த வசனம் நமக்கு அப்பம். இதை சாப்பிட வேண்டும். ஜெபம் என்கிற தண்ணீரை குடிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் ஜெபம் என்கிற ரெண்டையும் கலக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு பலன் தருகிறார். உலகத்தை ஜெயிக்க பலன் தருகிறார், பிசாசை ஜெயிக்க பலன் தருகிறார், வியாதிகளை ஜெயிக்க பலன் தருகிறார், போராட்டங்களை ஜெயிக்க பலன் தருகிறார், ஒட்டுமொத்த உலகத்தின் மேலே ஜெயம் தருகிறார். நம்மை ஓரே வரைக்கும் பரலோகத்து வரைக்கும் நம்மை நடத்துகிறார். My beloved people, as I just mentioned, the scripture that is given to us is the word of God, and this is the bread for us, and the water is nothing but prayer that we have to take on a regular basis. When the prayer and scripture, the Bible reading connects, Holy Spirit gives us a strength exclusively poured upon us. This strength will help us to overcome the world, overcome the tribulations, overcome the turbulences that we face in the day-to-day life, overcome all the worries, overcome all the pressures, all the problems, and it would lead us to heaven. நன்றாக சிந்திக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி எலியா அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டு மரணத்தை ஜெயிக்கிறானோ, அதே போலவே நாம் ஒவ்வொரு மாதமும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்தை புசிக்கிறோம், அந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். நாம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமும் அதை ஜெயிக்கிறவர்களாக, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, மரணத்தை ஜெயிக்கிறவர்களாக பலனடைகிறோம். அதே போலவே அனுதினமும் ஜெயிக்க பலன் தருவது கர்த்தருடைய வேதமோ ஜெபமோ பரிசுத்த ஆவியின் நிறைவோ. இதிலே பலப்படுகிற ஒவ்வொருவரும் தினந்தோறும் எல்லாத்தையும் மிதித்து நடக்க, ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். இதுதான் கொஞ்ச நேரம் கிருபை. My beloved people, it's very important for us to realize and understand very clearly, as Elijah was strengthened by the bread and water God gave him, likewise we are strengthening ourselves on a monthly basis by consuming the flesh of Jesus Christ and consuming the blood of Jesus Christ. With this we could regain our strength and we are moving forward on every month. But in our day-to-day life, to gain new strength on a regular basis, on a daily basis, it's very important for every individual to read the scripture and stick to the word of God and sit in the presence of the Lord and pray unto him. That's when the Holy Spirit gives us his own presence as strength, and with this strength it will be really great for us to move our day-to-day issues, to handle everything in a very easy way, and until eternity, until we face the kingdom of God, this is going to be with us, and this is the complete minimal grace that God has given us. தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரே வரைக்கும் நடக்கிறதற்கு நமக்கு எப்படி உணவின் பலன், தண்ணீரின் பலன் தேவையா இருக்கிறதோ, அதே போலவே தனிப்பட்ட வாழ்க்கையில வேத வசனம், ஜெபம், பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவையா இருக்கிறது. கூட்டு ஜெபம் நமக்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது. நாம் சபையாக கூடி வருவது தேவனுக்காக வாழும்படி பலனாய் இருக்கிறது என்பதை
நாம் அடைந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்ம மேல கொஞ்ச நேர கிருபையை வச்சிருக்கிறார். இதுல பலப்படுவோம், வளருவோம், பெருகுவோம், பரலோகம் வரைக்கும் நடப்போம் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Like the bread and water helped Elijah to move forward in a private life, in a physical life, likewise for us on a daily basis we are moving forward with what we consume and what we drink. But when we consume the word of God and drink the blood of Jesus, we would definitely face all the consequences with God's presence, and the Holy Spirit shall be with us. His presence shall guide us in whatever we do and wherever we go. And definitely we would also be in a place to overcome everything, overcome the world, overcome the transgressions, overcome the tribulations, and praise God's name in His own place. And I would bless you all with this verse. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.